பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸ் டே 3 என் பொண்ணுக்கு என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து தோசையும் சாம்பாரும் தான். தோசையை வந்து நம்ம வெறுமனாக கொடுக்காம அதில் ஒரு முட்டையை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோட்டீனும் ஆச்சு, ஸ்ட்ரென்த் ஆச்சு. அவங்களுக்கு முட்டை தோசை ஊற்றுறப்போ நல்லா மாவு ஊற்றி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் விட்டுருங்க, கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மாவாக வந்துடும். இது வந்து ஒரு நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே விட்டுருக்கு. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு உங்கள்கிட்ட பெப்பர் சீரக பொடி இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் தூவி கொடுக்கலாம். இன்றைக்கி நான் அது எதுவுமே கொடுக்கல, வெறும் முட்டை மட்டும்தான் போட்டு கொடுத்தாச்சு. சைட் டிஷ்ஷாக நம்ம சாம்பார் வச்சது இருந்தது, சாம்பாரை கொடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. முட்டை தோசையும் சாம்பாரும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வெறும் தோசை கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு முட்டையை அடித்து கொடுங்க. ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.